ஹாய்! துபாயில கேர்ல்ஸுக்கு போலாமா? எஸ். நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஷாக்கான விஷயம், இந்தியால இருக்க எல்லா டாப் பிராண்ட் ஷாப்ஸுமே இங்க இருந்தது. கோல்ட் ஷாப் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜுவல்ஸ். இந்த மாரி ஒரு பெரிய ஜுவல்ஸ் டிசைன்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இதான் பார்க்குறேன். அண்ட் எல்லாமே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோல்ட் ஷாப்குள்ள போனோம்னா, இந்த மாரி ஒரு மிஷின் இருக்கும். அங்கங்க வச்சிருப்பாங்க. ஸோ இது எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தா, ஒரு 10 திரஹம்ஸ் பே பண்ணோம் அப்டின்னா, கார்டு இந்த மாரி பே பண்ணணும். பே பண்ணோம்னா ஒரு குட்டி கோல்ட் காயின் மாதிரி வரும். பட் இட்ஸ் நாட் அ ஒரிஜினல் கோல்டு கிடையாது. 10 திரஹம்ஸ்க்கு கண்டிப்பா வராது. ஸோ ஒரு குட்டி கோல்ட் காயின் துபாய்ன்னு போட்டு ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரெஸ்ஸு, பர்ஸு எல்லாமே கோல்டு. அ ஹேர் அக்சஸரீஸ்லேருந்து நெகம் வரைக்கும் எல்லாமே கோல்டு. அந்த அளவுக்கு இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்கா சூப்பராவும் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் என் கசின் சிஸ்டருக்கு செயின் வாங்க தான் வந்திருந்தோம். 30 கிராம்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ நியர்லி 25,000 கிட்ட இந்தியாவிலேருந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்க கம்மியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிங்கு பார்த்தேன். இது வந்து 51 கேஜிஸ் நியர்லி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ரிங்காமா. அவ்வளோ பெரிய ரிங்கு. ஸோ அதுக்கப்புறம் டின்னருக்காக ஒரு குட்டி ஷவர்மா, அதுக்கப்புறம் ரெட் சாஸ் ஸ்பெகட்டி வாங்கியிருந்தோம். இதுதான் மெயின் மேட்ரே. இது வாங்க தான் வந்திருந்தோம். இது வந்து கோல்டன் சாய்ன்னு சொல்லிட்டு இங்க 49 திரஹம்ஸ் நியர்லி நம்ம ஊர் காசுக்கு ரூ. 1200 வரும் இந்த ஒரு டீ. அந்த அளவுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். தேங்க் யூ.